கணபதியே நம. நம்ம போன 2 வீடியோலையும் திருநூறு செய்கிறத பற்றின வீடியோ தான் பார்த்துட்ருக்கோங்க. போன வீடியோவில் நம்ம திருநூறு செஞ்சு சாணிகளை உருட்டி நம்ம காய வச்சு வச்சோம், அதை பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம காய வச்ச உருண்டைகளை பற்றி தான் பேச போகிறோம். என்னன்னா, உருண்டையை நம்ம காய வச்சோம் பார்த்தீங்களா, காய வைக்கும் போது அதை திருப்பி காய வைக்கணும். ஏன்னா திருப்பி காய வைக்கலைன்னா கீழே இருக்கிறது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், மேலே காஞ்சிருக்கு கீழே காயலை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கீழே காயாமல் இருக்கும்போது உள்ளே பூசணம் பிடிக்கிற மாதிரி ஆகுது. அதையும் செக் பண்ணி பார்த்துட்டோம். அதனால தான் டெய்லியும் கீழே மேலே 2 பக்கமும் காயிற மாதிரி டெய்லியும் திருப்பி 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 காய வச்சிட்ருக்கோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு வெளியில் கிளம்பும் போது திருநூறு நிறைய வச்சு நெத்தி நிறைய வச்சுட்டு போகிறாங்க பாருங்க, அவங்கள பார்த்துட்டு போனோம்னா காரியம் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகுதுங்க. நீங்கள் வேணால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த திருநூறினுடைய மகத்துவத்தை அப்போதாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க வளமுடன்.